கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 27. அவனுடைய விரல்கள் அவளுடைய உடம்பு முழுவதும் தடவின. அவள் மயங்கி சரிந்தாள். என்னால் முடியாது, நீ ஏதேனும் செய்து கொள் என்பது போல கிடந்தாள். இவ்வளவு எளிதாக முடியும் என்று நினைத்தாயா? நாகரத்தினத்தை பார்த்து கேட்டான். அவளுடைய நெஞ்சின் மீது முகத்தை வைத்து தேய்த்தான். அவள் உடம்பு நெகிழ்ந்து கொண்டே இருந்தது. இடுப்பிலே கை வைக்க இன்னும் நெளிந்தாள். அந்த நெளிவு அவளுக்கு வெட்கத்தை கொடுத்தது, அவனுக்கு ஆவேசத்தை கொடுத்தது. அவர்கள் திரும்ப திரும்ப இருக்க தழுவிக்கொண்டார்கள். நமக்கு திருமணமாக போகிறது என்ற சந்தோஷத்தை விட உங்களோடு நாம் போர் முனைக்கு வரப்போகிறேன் என்ற சந்தோஷம்தான் மிகப்பெரிய குதியலாக இருக்கிறது. குதியலாக இருக்கிறது என்று வெறும் வார்த்தையில் சொன்னால் போதுமா? செய்கையில் காட்டு. எப்படி காட்டுவது? இப்படி. அவன் அவள் இதழோடு இதழ் பதித்தான். நாக்கு சுவைத்தான். அவள் மயங்கினாள். எச்சில் ஒழுக அவன் மீது சாய்ந்து கிடந்தாள். அப்பா, என்ன கம்பீரம்! அவள் அவனை வியந்தாள். அவன் அவளை மெல்ல தழுவினான். என்ன குழைவு, என்ன மென்மை! அவனும் வியந்தான். பரஸ்பரம் வியந்து கொண்டிருந்தார்கள். கலவியில் ஈடுபட தவித்தார்கள். ஆனால் முறையாக கலவியில் ஈடுபட அவர்கள் இன்னும் பயிலவில்லை. அந்த உடம்பு இன்னும் பக்குவப்படவில்லை. ஆனால் இந்த தழுவலே, இந்த முத்தமிடலே, இந்த கொஞ்சலே அவர்களுக்கு மிக பெரிய சுகத்தை கொடுத்தது. வாசலில் குதிரைகள் சத்தம் கேட்க வைத்தியர்கள் வெளியே கதவு திறந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு பிரிந்தார்கள். அவன் எழுந்து நின்று உடைகளை அணிந்து கொண்டான். அவளும் தன்னை சீராக்கி கொண்டாள். 2 பேரும் என்ன என்று காது கொடுத்து அரை வாசலிலே நின்று கேட்டார்கள். அவனை தந்தை அழைக்கப் போகிறார் என்று தெரிந்து அவனை முதுகு தட்டி முன்னே போ என்று செய்கை செய்தாள். அவன் எழுந்து முன்னே போய் கூடத்திலே நின்று கொண்டான். வைத்தியர் கூடத்திற்கு வந்தார். அவன் நிற்பதை பார்த்து, வெளியே வா, உன்னிடம் வணிகர்கள் பேச வேண்டும் என்கிறார்கள் என்று சொல்ல அவர்கள் இருவரும் வந்தார்கள். மற்ற வைத்தியர்களையும் அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். வணிகர்கள் கூட்டம் திண்ணையிலே உட்கார எதிர் திண்ணையில் வைத்தியர் உட்கார்ந்தார். கடல் தாண்டி போக வேண்டும் என்றால் என்ன மருந்து, என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும்? ஒரே ஒரு மருந்துதான், கிச்சிலிக்காய் போதும். எந்த இடத்தில் கிச்சிலிக்காய் கிடைக்கிறதோ அதை பச்சையாக பறித்து இலையாகவும் காயாகவும் வாங்கி கொண்டால் போதும். அதை முகர்ந்தால் போதும். தடுமன் பிடித்தால் அதற்கு உண்டான மருந்துகள் எங்களிடம் இருக்கின்றன. நுரையீரலில் கபம் சேர்ந்தால் அதை நீக்கவும் எங்களுக்கு தெரியும். ஜுரம் இருப்பினும் அதற்கு உண்டான மருந்துகள் இருக்கின்றன. வயிறு பிரட்டி வாந்தி எடுத்தால் அதற்குண்டான மருந்துகளையும் கைவசம் வைத்திருக்கிறோம். ஆனால் பல 100 மரக்கலன்களில் 1,00,000 பேர் படையெடுப்பார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் நாளாகுமே. எனவே 4 திசையிலும் ஆள் அனுப்பி சேர தேசத்தில் இருந்தும் பாண்டிய தேசத்தில் இருந்தும் அவைகளை கொண்டு வர செய்து, போகின்ற இடத்திலே உள்ள மருத்துவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்தும் அந்த மருந்துகளை பறித்து கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் போருக்கு தாங்குமாறு மருந்துகளை சேகரித்து விடலாம். வெறும் பொன் பொருளை கொள்ளையடிப்பது மட்டுமல்ல, மருந்துகளையும் கொள்ளையடிக்கவும் நாம் திட்டம் தீட்டியாக வேண்டும் என்று வைத்தியர் சொன்னார். இந்த பிள்ளை ஏதோ சொல்ல விரும்புகிறான் போல் இருக்கிறதே என்று வணிகர் ஞானசம்பந்தனை நோக்கி சொன்னார். ஐயா, எலுமிச்சை, கிச்சலி, இந்த 2 காய்கள் போதும். அவைகள் மெல்ல கீறி முகர்ந்து பார்த்தால், கொஞ்சம் சிறிய துளை போட்டு வாயிலே இட்டு கொண்டால், கொஞ்சம் அழுத்தி நெற்றியிலே தடவி கொண்டால் தலைவலி வராது, வயிறு பிரட்டல் வராது, வாந்தி வராது, தடுமணம் பிடிக்காது. எனவே கிச்சிலி இலைகளாகவும் காய்களாகவும் இருந்தால் அது மட்டும் போதும். கிச்சிலி காய்கள் பாண்டிய தேசத்தில் ஏகமாக வளர்கின்றன. சோழ தேசத்திலும் உண்டு. இப்பொழுது பறித்தால் 20 நாளைக்கு கிச்சிலி காய்கள் தயாராகிவிடும். எனவே நீங்கள் எப்பொழுது கிளம்புகிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது பறித்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது பறித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆயினும் சில கிச்சிலி காய்களை ஊறுகாய் போட்டு வைத்து
உப்பு 18 வைத்து கொள்ளலாம். அதில் பெரிதும் பயனில்லை. பச்சை கிச்சலையினுடைய பயன் மிகவும் அரிது. எப்பொழுது கிளம்ப போகிறீர்கள், எங்கிருந்து கிளம்ப போகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற மாதிரி கிச்சலி காய்களை சேகரிப்பதும் நடக்கும். நன்றாக இருக்கிறது இவன் பேசுவது. இப்பொழுதே மூட்டை கட்டி வைத்துக்கொண்டு இலத்தை அடைந்து கொள்ள வேண்டாம். சரி, நீ யார்? நான் இவருடைய மாப்பிள்ளை ஞானசம்பந்தன். அவன் எனக்கு மட்டும் மாப்பிள்ளை இல்லை, ராஜராஜ பிரம்மராயருடைய பிள்ளை. சோழக்குல சுந்தரிக்கும் ராஜராஜ பிரம்மராயருக்கும் பிறந்த பிள்ளை. அடடே, பெரிய இடத்து பிள்ளை அல்லவா? அவனையா மருமகனாக பெற்றீர்கள்? வாழ்க வாழ்க. எங்களுக்கு ஒன்றும் திருமண செய்தி தெரியாதே. நாளை திருமணம் நடக்கப் போகிறது. அப்படியா? வாழ்க வாழ்க வாழ்க. இதோ எங்களால் ஆன சிறிய பரிசு. அவர்கள் சட்டென்று ஒரு சிறிய துணியை வைத்தார்கள். பொற்களஞ்சிகள் கொடுக்கப்பட்டன. யாரோ ஒருவர் தன் கை கடகத்தை அவிழ்த்து கொடுத்து, இந்தாரும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் திருமண பரிசாக ஞானசம்பந்தனுக்கு கொடுத்தார்கள். ஞானசம்பந்தன் உள்ளே தலை நீட்டி மனைவியை அழைத்தான். அவள் வெளியே வந்தாள். சபையை நமஸ்கரித்தாள். 2 பேரும் விழுந்து வணங்கி பரிசு பொருளை பெற்று கொண்டார்கள். திருமணத்திற்கு முன்பே பரிசு கிடைத்த ஒரே மாப்பிள்ளை நீதானடா என்று ஒரு வைத்தியர் சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். ஐயா, கடற்பயணம் பற்றிய பயத்தை, அதற்கு உண்டான நோய் தீர்க்கும் மருந்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். அருண்மொழி ஐயாவிடம் என்னுடைய வாக்குறுதியை சொல்லுங்கள். ஒருவருக்கும் தீங்கு நேரா வண்ணம் நான் அதை செய்கிறேன். அதாவது நீயும் கடற்பயணம் வருகிறேன் என்று சொல்கிறாயா? ஆமா, நானும் என் மனைவியும் யுத்த முனைக்கு வருகிறோம். யுத்த முனையிலிருந்து திரும்பும் பொழுது நான் கடற்பயணம் மேற்கொள்ள போகிறேன். என் மனைவி தஞ்சைக்கு திரும்பி விடுவாள் என்று சொல்ல அவர்கள் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இப்படி ஒரு மருத்துவன் கூட வருகிறான் என்றால் எங்களுக்கு என்ன பயம்? நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று உற்சாகமானார்கள். நாம் போய் சொல்லி விடுவோம். நாம் போய் சொன்னால் போதாது, இந்த சிறுவனை அழைத்து போவோம். ஐயா, வைத்தியர் ஐயா, நீரும் வாரும், உமது மாப்பிள்ளை என்று அறிமுகப்படுத்தும். அவர்கள் இருவரும் மறுநாள் விடியற்காலையில் அருண்மொழிப்பட்டன் எதிரே நின்றார்கள். எதனால் கடல் பயணத்தின் போது வாந்தி வருகிறது? அருண்மொழிப்பட்டன் கேள்வி கேட்டான். தலைமை வைத்தியர் எப்படி சொல்வது என்று தயங்கினார். நான் சொல்லட்டுமா? அவன் தலைமை வைத்தியரிடம் அனுமதி கேட்டான். சரி என்று அவரும் சொன்னார். ஐயா, நாம் 2 கால்களால் நேராக நிற்கிறோம். நிற்கும் பொழுது தலை ஆடாது, நடுவே அமைதியாக இருக்கிறது. நமது காலுக்கு கீழே பூமி ஆடினால் மேலே இருக்கின்ற மூளை ஆடும். மூளை என்பது ஒரு திரவத்தில் மிதக்கிறது. அது மிதக்கிற மூளை வேகமாக ஆடினால் தலை சுற்றும். தலை சுற்றினால் வயிறு எதுக்களிக்கும். வயிறு எதுக்களித்தால் அடியிலே உள்ள சோறு வெளியே வந்துவிடும். எனவே மூளை அசையாமல் இருப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். மூளை அசைந்தால் என்ன ஆகும்? இம்மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் என்று சொன்னேன். ஆனால் அசையும் என்பதை தவிர்க்க முடியாது. திரும்ப திரும்ப அசையும். மூளை அசைவதை பழக்கப்படுத்தி கொள்ளும் வரை இந்த தொந்தரவு இருக்கும். அப்படி இந்த தொந்தரவு இருக்கும் பொழுது கிச்சிலியை முகர்வதோ எலுமிச்சையை முகர்வதோ கிச்சிலி இலையை கிடித்து வாயிலை போட்டுக்கொண்டு மெல்வதோ நன்றாக இருக்கும். அந்த வாந்தியை கட்டுப்படுத்தும். வயிற்றுப்போக்கை சரிப்படுத்தும். மூக்கிலே நீர் கோர்த்து கொள்வதை சரிப்படுத்தும். ஆனால் தலையினுடைய ஆட்டம் நிற்காது. படுத்து தூங்க முடியாது. உறங்க முடியாமல் ஆடிக்கொண்டே இருக்கும். கடல்களின் அலை அதிகமானால், கொந்தளிப்பு இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும். உதாரணத்திற்கு நான் நடித்து காட்டவா? அவன் வினவினான். அருண்மொழிப்பட்டன் சரி என்று சொல்ல இடதும் வலதுமாக ஓடினான். இப்படிதான் நாம் பயணப்பட வேண்டி இருக்கும். இந்த நாற்காலியிலிருந்து எதிர் நாற்காலி வரை ஓடி அந்த நாற்காலியிலிருந்து இந்த பக்கம் வந்து இப்படி நாம் ஓட வேண்டி இருக்கும். அல்லது இப்படி இறுக்கமாக ஒரு தூணை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தூணும் ஆடும். இது கொந்தளிப்பான நேரம். கொந்தளிப்பு இல்லாத நேரத்திலே இந்த விதமான ஆட்டம் இருக்கும். அவன் மறுபடியும் நடித்து காண்பித்தான். அருண்மொழிப்பட்டன் வியப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தான்.
ராஜராஜ பிரம்மராயரின் மகன் அல்லவா? கூர்மையாக இருக்கிறாய். ஆனால் நீ கடற்பயணம் மேற்கொண்டதுண்டா? இல்லை. பிறகு எப்படி இது தெரிந்தது? வணிகர்களிடம் விவரமாக கேட்டு அறிந்தேன். வணிகர்கள் நடித்து காட்டினார்கள். அதை உங்களிடம் நான் திரும்ப செய்து காட்டினேன். ஒவ்வொரு மரக்கலத்திலும் ஒவ்வொரு வைத்தியர் இருப்பார். நானும் உங்களோடு பயணப்பட விரும்புகிறேன். நீங்கள் எந்த கப்பலில் இருக்கிறீரோ அங்கு நானும் இருக்க விரும்புகின்றேன். கடற்பயணம் பற்றி வேறு என்ன தெரியும்? இங்கிருந்து ஸ்ரீவிஜயம் போவதற்கு பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. ஒன்று வான சாஸ்திரம், இன்னொன்று கடலின் ஆழம், மூன்றாவது மூக்கு திமிங்கலங்கள். என்னது மூக்கு திமிங்கலங்கள்? மூக்கு திமிங்கலமா? அப்படி என்றால்? சற்று மூக்கு நீளமாக மிகப்பெரிய மீன்கள். திமிங்கலத்தின் அளவு பெரியவை. அவை கூட்டம் கூட்டமாக இருக்கும். அவை என்ன செய்யும்? நாம் ஸ்ரீவிஜயத்தை நோக்கித்தான் போகிறோம் என்று புரிந்து கொண்டு நமக்கு அவை வழிகாட்டும். நாம் திசை மாறினால் அது வழி மறிக்கும். கிவீக் கிவீக் என்று கத்தி இடது பக்கம் போக வேண்டும் என்று சொல்லும். இது எப்படி தெரிந்தது? இதையும் வணிகர்கள் தான் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவைகளை நம்பி எங்கு வேண்டுமானாலும் நாம் போகலாம். ஸ்ரீவிஜயத்திற்குத்தான் போகிறோம் என்று அவைகளுக்கு எப்படி தெரியும்? இங்குள்ள நாவாய்கள் அத்தனையும் ஸ்ரீவிஜயம் நோக்கித்தான் போகின்றன. ஸ்ரீவிஜயத்திலிருந்து வருகின்றன. எனவே ஒரு நாவாய் வந்தால் அவை ஸ்ரீவிஜயம் நோக்கி போகின்றன என்று அவைகளுக்கு தெரியும். ஸ்ரீவிஜயத்தின் பாதையும் அவைகளுக்கு தெரியும். எனவே அந்த மூக்கு திமிங்கலங்கள் வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு வணிகர்கள் போவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வணிகர்களை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறாயே? இல்லை, அவர்களிடம் தெரிந்து கொண்டதுதான் அதிகம். வேறு என்ன செய்தி? நன்றாக தூங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? தூளி கட்டி விடுவது. தூளியா? ஆமாம். தரையிலே படுத்து உறங்கினால் இடதும் வலதுமாக உருள்வோம். அப்படி உருளாமல் இருக்க 2 தூண்களுக்கு நடுவே தூளி கட்டி அதிலே ஏறி படுத்து கொண்டால் நாம் உருள மாட்டோம். அந்த தூளிக்குள்ளே பொதிந்து பத்திரமாக இருப்போம். அட, இதுவும் அற்புதமாக இருக்கிறதே. நன்றாக இருக்கிறது உன்னுடைய யோசனைகள். என் யோசனை அல்ல, சேனாதிபதி அவர்களே, இது வணிகர்கள் சொல்கின்ற யோசனை. வணிகர்களை விடமாட்டான். பின்தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். அவர்கள் அழுத்து கொண்டு துரத்தும் வரை பின்னாலேயே ஓடுவான். அவன் இயல்பு அப்படி. துடிப்பாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். இவனை மாப்பிள்ளையாக பெற்றது உங்களுடைய பாக்கியம். நாளைக்கு திருமணமா? இல்லை, இன்று உச்சி வேளைக்கு முன்னால் திருமணம். ஆக திருமணத்தை விட்டுவிட்டா வந்தீர்கள்? நீங்கள் அழைத்த பிறகு வராமல் இருக்க முடியுமா? அடே, முதலில் திருமணத்திற்கு போங்கள். இருங்கள் இருங்கள் இருங்கள். ஒரு தட்டு கொண்டு வர சொன்னார். தட்டிலே மாலைகளும் பொற்காசுகளும் வைத்தார். பட்டு துணி வைத்தார். காழகம் என்கின்ற கரையாடியையும் வைத்தார். அவனிடம் நீட்டினார். வாழ்க வளமுடன். உன்னை போர் முனையிலே சந்திக்கிறேன். என்னோடு என் மனைவியும் வருகிறாள். அதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும். எதற்காக மனைவி? அவள் எனக்கு மிகவும் உதவி செய்வாள். அவள் உதவி இருப்பேன் என்னால் வைத்தியத்தை விரைவாக செய்ய முடியும். நல்லது, அழைத்து வா. இந்தா, அவளுக்காக இதை கொடு. 2 வெள்ளி தண்டைகளை கொண்டு வந்து கொடுக்கப்பட அவற்றையும் தட்டில் வைத்தார். அவர்கள் விழுந்து வணங்கி அவைகளை வாங்கி கொண்டார்கள். திருமணத்திற்கு முன்பே அதிகமான பரிசு பொருட்கள் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு வருகிறது என்பதை தலைமை மருத்துவர் புரிந்து கொண்டார். அவனை அணைத்து கொண்டார். உன்னை பற்றிய பயம் எனக்கு இருந்தது. உண்மையாடா? ஆனால் அது முற்றிலும் நீங்கிவிட்டது. இத்தனை விஷயங்கள் சொல்கிறாய். எவ்வளவு கெட்டிக்காரனாக இருக்கிறாய். நான் பாக்கியசாலி. நான் ஏதேனும் தவறாக பேசியிருப்பின் மன்னித்து விடு. அவன் அவரை இருக்க அணைத்து கொண்டான். வாருங்கள் போவோம் என்று கைகோர்த்து கொண்டான். தோள்பட்டையில் பொன்மூட்டையும் முடிச்சுகளுடனும் மாமனாரும் மாப்பிள்ளையும் வீடு நோக்கி நடந்தார்கள். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.